இந்த கந்தனார் கேளன் இவ்வளோ ஆக்ரோஷமா ஆடுறதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? செண்ட மேளங்கள் முழங்க இந்த கட்டைகளை எல்லாம் எரிச்சிட்டு இருந்தாங்க. இவர்தான் நம்ம ஆட்ட நாயகன் கந்தனார் கேளன். புராண கதைகள் சொல்றது என்னன்னா, அவர் ஒரு வேட்டைக்காரர். ஒரு நாள் கந்தனார் கேளன் காட்டுக்கு வேட்டைக்கு போனப்போ காட்டு தீ பரவ ஆரம்பிச்சது. அவரோட ரத்தம் வறுக்கும் சூட்டிலையும் அவர் மற்ற உயிரினங்களை எல்லாம் காப்பாத்திட்டு இருந்தாரு. ஆனா கடைசியில பத்தி எரியிற தீயில சிக்கி உயிரிழந்தார். தான் உயிரையும் பொருட்படுத்தாம மற்ற உயிரினங்களை காப்பாத்தின செயலுக்காக தேவதைகள் அவரோட தியாகத்துக்கும் பக்திக்கும் அவரை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்ததா நம்பப்படுது. இந்த மறுபிறப்பு தான் அவரோட தெய்வீக உருவம். இப்ப நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கிறது தான் கந்தனார் கேளன் தெய்யம். இந்த தெய்யம் வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கொடுத்துச்சு. அவர் தீயில நடக்கிறாரு, கை கால்லாம் நடுங்குது, கண்ணுல புலி மாதிரி பார்வை. அவரோட ஆட்டம் எதுக்கும் பயப்படாத காட்டின் வீரத்தை காட்டுது. அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தெய்வம் நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. இப்பவும் கந்தனார் கேளன் தெய்யம் ஃபயர் ரிச்சுவலா பின்பற்றி வராங்க. நெருப்புக்கு பயப்படாம அந்த பெர்ஃபார்மர் லிட்டரலி தீயில குதிக்கிறாரு. விழுந்தாலும் விசுவாசம் விடல. கந்தனார் கேளன் தன்னோட உயிரை முழுசா அர்ப்பணிச்சார். அந்த தியாகத்துக்கு தான் தேவதைகள் அவரை திரும்ப உயிரோட கொண்டு வந்தாங்க. அந்த வீரன் தான் இப்போ நம்ம கண் முன்னாடி தெய்வமா காட்சி தந்தார். நாம பார்த்தது தெய்யம் மட்டும் இல்லை, மறுபிறவி எடுத்து வந்த மகானோட சகாப்தம் தான். 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற இந்த தெய்யம் இதோட முடியல. இன்னும் வித்தியாசமான விறுவிறுப்பான தெய்யம் எல்லாத்தையும் நாங்க அனுபவிச்சோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல எல்லாத்தையும் ஷேர் பண்றோம்.